உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அபரிவிதமான சக்தி பெறணுமா? உங்கள் மைண்டை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். அந்த மைண்டை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்றதை பற்றி தான் நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் எஸ் திருமணிகண்ணன். நான் ஒரு மனிதவள ஆலோசகர். இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஹவு டு கண்ட்ரோல் மைண்ட். மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து ஆன்மீகத்தில் சொல்கிறாங்க அப்படின்னா, பேய் பிடித்த தேல் குத்திய பைத்தியக்கார குரங்கு. அந்த மைண்டை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா சில எளிய வழிமுறைகள் இருக்குது. அதுதான் இந்த வீடியோவில் வந்து நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவு வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ தட் எந்த பாயிண்ட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க முடியும். பாயிண்ட் நம்பர் 1, பி அவேர், பி ப்ரிப்பேர்ட். எப்பவுமே வந்து நீங்கள் ஒரு அவேர்னஸ் இருக்கணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 90% தாட்ஸ் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் தான். அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அதிகமாக வரும் பொழுது நீங்கள் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வரப்போகுதுன்றது தான் தெரியும். அதுலேருந்து நீங்கள் வந்து எப்படி வெளியே வரணுன்றது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் பாசிட்டிவ் தாட்ஸால் வந்து உங்களை ஃபில் பண்ணணும். அப்போது நீங்கள் வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்குறீங்க உங்கள் மைண்டுக்கு வந்து இது வந்து நெகட்டிவ், இது வந்து பாசிட்டிவ்ன்ற அவேர்னஸ் கொடுக்கும் பொழுது நீங்கள் மற்ற லெவலுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிடுறீங்க. அதுதான் வந்து பி அவேர் அண்ட் பி ப்ரிப்பேர்னு சொல்கிறேன். எப்போ நம்ம அவேர்னஸோடு இருக்கோமோ அப்போ வந்து நம்ம ப்ரிப்பேர்டாக இருப்போம் எந்த ஒரு ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக. அப்போ நம்ம மைண்ட் வந்து நம்ம கண்ட்ரோலில் வந்து இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட், திங்கிங் பாசிட்டிவ். எப்போவும் எந்த விஷயத்தையும் வந்து பாசிட்டிவாக நினைக்கிறது, எல்லாத்தையும் வந்து நெகட்டிவாக நினைக்காம பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது மூலிமா உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் கொடுக்க முடியும். உங்கள் மைண்டை வந்து உங்கள் கண்ட்ரோலில் வந்து வச்சுக்க முடியும். மூணாவது பாயிண்ட், ஸ்மைல். புன்னகைக்கு ஒரு சப்ஸ்டியூட்டே கிடையாது. நல்ல புன்னகை கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மற்றவங்களோட தொடர்பு வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு ஹாப்பினஸை கொடுக்க முடியும். சிரிக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் ரொம்ப சோகமாக இருந்தாலும், இல்லை ரொம்ப ப்ரெஷராக இருந்தாலும், ரொம்ப டென்ஷனாக இருந்தாலும் சிரித்து பாருங்கள். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்சஸ் தெரியும். லைஃப்பில் வந்து சிரிக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸ்மைல் வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல் ஆயுதம் நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. நாலாவது பாயிண்ட், பி ஆக்குபைடு. எம்டி மைண்ட் ஒரு டெவில்ஸ் பேரடைஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு டெவில் பேரடைஸை நம்ம மைண்டை வந்து வச்சுக்கக்கூடாது. எப்பயும் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நம்ம ஆக்குபைடாக இருக்கணும். அதுக்கு நல்ல புக்ஸ் படிக்கலாம், இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் பார்க்கலாம், இல்லை நம்ம துறை சார்ந்த எதாவது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணலாம், இல்லை வெளியில் நம்ம ஃப்ரெண்ட்ஸை போய் மீட் பண்ணலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அந்த மைண்டை வந்து ஆக்குபைடாக வைக்கும் பொழுது வேறு எந்த சிந்தனையும் வராது. உங்களுக்கு என்ன செய்யணுமோ அது வந்து ஒரு கிளியர் டைரெக்ஷன் கிடைக்கும். அப்போது உங்கள் மைண்டை வந்து நீங்கள் கண்ட்ரோல்டாக வைக்க முடியும். அஞ்சாவது பாயிண்ட், எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் பண்ணுறது மூலிமா நீங்கள் உங்கள் மைண்டை வந்து ஒரு கண்ட்ரோல்டாக வைக்க முடியும். உங்கள் ஃபிசிக்கலாக நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. அதே நேரத்தில் உங்கள் மைண்டை வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல வந்து சரியாக வந்து உங்கள் மைண்டை வந்து பயன்படுத்த முடியும். உடற்பயிற்சி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்கள் மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஆறாவது பாயிண்ட், யோகா அண்ட் மெடிடேஷன். யோகா பண்ணுறது மூலிமா உங்கள் பாடி பாஸ்டர் எல்லாத்தையும் வந்து சரியாக வைக்க முடியும். ஃபிசிக்கலி நீங்கள் வந்து ஃபிட்டாக இருக்க முடியும். அதே நேரத்தில் மெடிடேஷன் பண்ணுறது மூலிமா உங்கள் மைண்டை வந்து நீங்கள் கண்ட்ரோல்டாக வைக்க முடியும். மெடிடேஷன் பண்ணுறது மூலிமா, யோகா பண்ணுறது மூலிமா உங்கள் மைண்டை வந்து நீங்கள் கண்ட்ரோல்டாக வைக்க முடியும். உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது மூலிமா உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் பெரிய லெவலில் வந்து வெற்றி பெற முடியும். உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு இந்த 6 டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மூலிமா உங்கள் மைண்டை வந்து நீங்கள் நல்லபடியாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் நண்பன் எஸ் திருமணிகண்ணன், மனிதவள ஆலோசகர்.